வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ டிஎம் லாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஷார்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆஃப்டர் ஸோ லாங் இல்லை, ஸோ லாங் டேஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஃபுட்டை வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, ஒரு கடையிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி நம்ம வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு எங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகே கஃபே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கடையில் ஆர்டர் பண்ணிருக்கோம். தெரியுதா? கொஞ்சம் தெரியாது, ஒரு மாதிரி மிரர் எஃபெக்ஷனில் போட்டிருக்கேன். விகே கெஃபே பை பர்கர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு டெலிவரி ஆர்டர். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பர்கர் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பர்கர் இது ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ ருப்பீஸ் எங்கே போட்டிருக்காங்க ஒன்றும் தெரியல. எங்கே ருப்பீஸை காணும்? டைப் ஸ்விக்கி ராஜ் இதை காணும், ருப்பீஸை காணும். ருப்பீஸ் இல்லாமல் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம பண்ணி டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லப்போம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ஃபோனை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பர்கர் வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பில்லை எடுத்துக்கணும். அசிங்கமாக எடுத்தாச்சு நம்ம பில். ஸோ அப்படி தூக்கி போட்டுருவோம். ஃபஸ்ட்டு மாதிரி இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டிக்கர்லாம் போட்டுருக்காங்க. ஸ்டிக்கரை பிரிக்கிறது நமக்கு ஒரு பெரிய வேலையே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா ஃபுல்லாக நம்மளோட பர்கர் பர்கர் என்னங்க இது கொஞ்சம் பண்ணை அப்படியே வச்சு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் இருக்குது பர்கரு. நான் இங்கே ஆர்எஸ் பக்கத்தில் பீஸா பேரடைஸ் சொல்லிட்டு ஒரு கெஃபே இருக்குது, இதே மாதிரி தான். அங்கே வந்துட்டு நல்லாயிருக்கும் பர்கர். இதே ருப்பீஸ் தான். இது ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா 59 தான். நான் 79 ருப்பீஸ்க்கு 59 பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் இருக்கும் பர்கர், செம்மையாக இருக்கும். இது நான் 79 கலரில் போட்டிருக்கேன். இது என்ன இப்படி இருக்குது, டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 79 ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ். ஏங்க கெச்சப் என்ன கஞ்ச பிஸ்னாரி ஒன்றே ஒன்றா கொடுத்துருக்காங்க. தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து கெச்சப் கொடுத்துருக்காங்க. இது ருப்பீஸ் 1 ருப்பீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு இது மாதிரி தான் கம்மி அதிகமாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா கிறிஸ்பி சாஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்பி சாஸிங் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இங்கே கிறிஸ்பி சிக்கன் சிங்கிள் பார்ட்டி டபுள் பார்ட்டி. ஸோ இங்கே பாருங்க அது எப்படி மேக் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கணும், டொமேட்டோ, அப்புறம் சம்திங் என்னோட போட்டுருக்காங்க, நம்மளுக்கு அதாவது தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்கர் இதுதான், இவ்வளோ தான் பர்கரே. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது இருக்கிற அந்த சாஸ் மயோனஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு சிப் பண்ணிக்குவோம். ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா ரியல் மயோனஸ் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி புளிக்குது, லைட்டாக இனிக்குது, என்ன சொல்கிறது தெரியல. ஸோ வேஸ்ட்டு நம்ம இதில் போட்டுடலாம். சாஸ் வந்துட்டு ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு 79 ருப்பீஸ்க்கு ஒரு 3 சாஸ் பேக்கெட் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பர்கர். ஸோ வாய்க்கு உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சத்தியமாக சொல்ல ஒன்றுமே இல்லை. லைட்டாக ஒரு பேருக்குன்னு சொல்லி ஒரு மயோனஸ் தடவி அது மேலே ஆனியன் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரெட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரை பண்ண சிக்கன். ஸோ இது லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க, இதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஸோ லைட்டாக மயோனஸ் தடவி இதில் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஆனியன் வச்சுருக்காங்க, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன் இந்த சாஸ். ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக சாஸ் போட்டுக்கலாம். சாஸ் போட்டு இந்த சிக்கன் கொஞ்சம் சாஸ் போட்டுட்டேன். ஸோ போட்டேன். ஸோ இதை சிக்கன் எடுத்துகிட்டு இந்த பர்கர் கொஞ்சம் சாஸ் போட்டுட்டேன். அவ்வளோதான், சாஸ் முடிஞ்சு. இதில் வந்துட்டு இவ்வளோ தான் சாஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நம்ம எவ்வளோ சாஸ் போட்டிருக்கேன் அண்ட் இவ்வளோ வந்துட்டு சாஸ் போட்டிருக்கேன்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரா சாஸ். ஸோ நல்லா கொஞ்சம் சிக்கன் வச்சுக்கோங்க. சிக்கனை வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிக்கனை வச்சு இப்படி வச்சு இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வந்துட்டு கெஃபே கூட நம்ம ஒர்க் பண்ண வேணும். ஸோ சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, சூப்பர்லாம் மட்டும் ஓகே, அவ்வளோதான். நான் கொடுத்த ருபீஸ்க்கு வந்து ஒர்த்து கிடையாது. ஸ்விக்கியில் நான் பார்த்து 79 ருபீஸ்க்கு சிக்கன் வந்துட்டு இந்த சிக்கன் இருக்குலாம் ஒரு சைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கள, இது வந்துட்டு ஒன்று வரும், அது 79 ருபீஸ். இதே வெஜ்ஜு அப்படின்னா இந்த ஸ்லைஸ் வந்துட்டு டபுளாக வரும், ஐ மீன் 2 வரும். 2 வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு. ஏன்னா 79 ருபீஸ்க்கு செகண்ட் வரது கிடையாது. அதில் வேலை செய்கிறவங்க யாரோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கடையோட ஓனரே பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கடையில் யாரோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பை சி யூ, டேக் கேர் ஃப்ரம் தர்ஷனா. பை பாய்.